ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸியான, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ்க்கும் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். டிஃபன் ஐட்டம், தோசை, மசாலா தோசைக்கு இந்த இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்திக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ரசம் வித் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்க ஒரு குக்கர் இல்லைனா பாத்திரத்தில் வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்து வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அவிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கடலெண்ணெய் வந்து கண்டிப்பாக கடலெண்ணெய் தான் சேர்க்கணும். கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கடுகு, உளுந்து சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து அவிக்கும்போது தோல் வந்து அப்படியே சேர்த்து அவிக்கலாம். இல்லை அப்படின்னா தோலை வந்து சீவிட்டு சின்ன சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணி போட்டு அவிச்சிக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் தோலை வந்து மேலாக்க சீவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி போட்டு லைட்டாக உப்பு சேர்த்து குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி அவிச்சாலும் உருளைக்கிழங்கு தோலோடு அவிச்சாலும் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம உருளைக்கிழங்குல லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கும் வந்துட்டு லைட்டாக உப்பு போடணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது 2 வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஸ்கொயராக தான் கட் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வதங்கும்போது உருளைக்கிழங்கு வந்து வெந்து இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று உடஞ்சி வரதான் செய்யும். ஆனால் முழுசாக உடஞ்சி வந்துடக்கூடாது. இதுக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா வந்து ஒன்றோட ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதுக்கு லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் இல்லையா? அதுக்காக வந்து லைட்டாக ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஹை ஸ்பீடில் வச்சோம் அப்படின்னா உடனே வந்து அந்த உருளைக்கிழங்கு தண்ணி அப்சர்வ் பண்ணிடும். நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு உடனே வந்து அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அப்சர்வ் ஆகி இந்த அளவுக்கு வந்து வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு டிஷ் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாக முடிஞ்சது. இது இப்போ வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். இது எனக்கு வந்து புளிப்பு சுவை வந்து இந்த உருளைக்கிழங்குல இருந்தால் பிடிக்காதுங்கிறதுனால நான் தக்காளி ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதக்குறோம் இல்லையா? வெங்காயம் வதங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 1, 2மா இருக்கணும். அதாவது ஃபுல்லாக மசிஞ்சிடக்கூடாது. அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாதி வந்து வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி மசிஞ்சும் மசியாமலையும் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பொரியலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஹோட்டலில் வந்து நம்ம சாம்பாருக்கு சைட் டிஷ் கொடுப்பாங்க இல்லையா? கல்யாண வீட்டில், ஹோட்டலில், அந்த மாதிரி வந்துட்டு இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.